இப்ப பொதுவா வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட், டேலி வந்து யாரெல்லாம் படிக்கலாம்? ஒன்லி பிகாம் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் படிக்கணுமா? அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமன் டவுட்டா இருக்கு. ஆனா டேலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு காமன் சாஃப்ட்வேர் எல்லாராலையும் ஈஸியா வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். யாரு வேணுமானாலும் வந்து டேலி அப்படிங்கிறது ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். தென் அவங்க அக்கவுண்டன்ட்டாவும் அவங்களுடைய கெரியர வந்து கொண்டு போகவும் முடியும். ஏன்னா அக்கவுண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் ஜாபோடைய வேகன்சிஸ் அப்படிங்கிறது நிறைய வந்து இருந்துகிட்டே இருக்கும். 2வது ஸ்டாண்டர்டான ஒரு ரெவென்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெகுலரா கிடைக்கும். அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் நம்ம வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற பட்சத்துல இண்டிவிஜுவலா நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்ஸை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம கெரியரை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு, அதாவது அக்கௌண்டிங் மேனேஜர் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கெரியரை வந்து கொண்டு போகவும் முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸோட கெரியர்ல இருக்கு. 2வது டேலி நம்ம படிக்கிறதுனால டேலியில மட்டும்தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ டேலி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் நம்ம வந்து லேர்ன் பண்றோம் அப்படின்னா ஒரு இதை விட கொஞ்சம் வேல்யூ அதிகமா இருக்கக்கூடிய எஸ்ஏபி சாஃப்ட்வேர் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்னா இருக்கும். ஸோ கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, ரிப்போர்ட்டிங்ஸ் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, இது எல்லாமே ஈஸி. ஸோ ஏன்னா டேலி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து டேலி அப்படிங்கிறது எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. பட் அதுக்கான ஒரு இண்டக்ஷனா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்னைக்கு உள்ள செஷனை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ அக்கௌண்டன்சி ஃபார் டேலி பிசினஸ் அக்கௌண்ட்ஸ் இன் டேலி அப்ப நம்ம வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த கான்செப்ட்னா நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து டேலியில நம்ம லேர்ன் பண்ணணும். சார் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க டேலி படிக்கணும்னா அக்கௌண்ட்ஸ் தேவையில்லைன்னு சொல்லி, அப்புறம் எதுக்கு பிசினஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்னா நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கு இந்த இடத்துல. எதுக்காக அப்படின்னா இந்த பிசினஸ் அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து படிச்சுக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா டேலியில ஒர்க் பண்றதுக்காக கிடையாது. டேலியில நம்மளோட கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்காக நாம வந்து ஒரு சில அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? சோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டேலி அல்லது எனி அதர் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ்ல நம்ம எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கணும். ஸோ டேலி அல்லது எனி அதர் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நம்ம லேர்ன் பண்றோங்கிற பட்சத்துல அக்கௌண்ட்ஸ்ல நம்ம எதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேலியில எண்ட் ஆஃப் தி டே நாம வந்து ஒரு ஓனருக்கோ அல்லது ஒரு மேனேஜருக்கோ நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பர்னிஷ் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த ரிப்போர்ட் வந்து கிளியரா இருக்கணும். அந்த ரிப்போர்ட்ல இருந்தா ஒரு சில டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது எடுக்க போறாங்க. அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். தென் வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் என்ட்ரிஸ். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பயப்படக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் அப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த டெபிட் அண்ட் கிரெடிட். ஸோ பிகாம் படிக்கிறவங்க அல்லது பிளஸ் டூல காமர்ஸ் குரூப் படிக்கிறவங்க எல்லாருமே டெபிட்னா என்ன கிரெடிட்னா என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க படிச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெபிட் கிரெடிட் அப்படிங்கிறது ஈஸியா வந்து புரியும். நான் காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களுக்கு டெபிட்னா என்ன கிரெடிட்னா என்ன அப்படிங்கிறது தெரியாது, நம்மளால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு காமனா இருக்கக்கூடிய ஒரு ஃபியர்னஸ் இது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பெரிய லெவல்ல வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படிங்கிறது வந்து கிரிட்டிக்கல் கிடையாது, கொஞ்சம் ஈஸி தான். 2வது டெபிட் அண்ட் கிரெடிட் தெரிஞ்சவங்க மட்டும்தான் டேலியில ஒர்க் பண்ண முடியும் அல்லது ஏதாவது ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல வந்து சஸ்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்புக்கு அல்லது ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும் அல்லது ஒரு பர்டிகுலர் கிரைட்டேரியால இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு மட்டும் ஒரு ப்ராடக்ட் நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆயிடும். அப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட்ல வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்ப எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும்
எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கணும். அதன்படிதான் டேலியும் இருக்கு. அப்ப இந்த இடத்துல டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பெரிய அளவுல நம்ம வந்து இந்த டெபிட் கிரெடிட்ல நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகணும். இத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? டெபிட்னா என்ன? கிரெடிட்னா என்னன்னு தெரியாமலே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்கவுண்ட்ஸ்ல பில் பண்ண ஆரம்பிச்சு. ஓகேங்களா? அது ஓனரா இருந்தாலும் சரி, ஒரு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஸோ எனிபடி ஈஸியா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெபிட்னா என்ன? கிரெடிட்னா என்னன்னு தெரியாமலே என்ட்ரி பண்ணலாம். ஸோ அதுக்கான கிளாரிட்டி நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு குடுத்துடுறேன். 3 வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சப்சிடரி புக்ஸ். சப்சிடரி புக்ஸ் அப்படிங்கிறது தமிழ்ல வந்து இதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, துணை ஏடுகள் அப்படின்னு வந்து இத நம்ம சொல்லுவோம். டேலி அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் அக்கவுண்டோடைய பிளாட்ஃபார்மா இருந்தாலும் கூட, மேனுவல் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ஸ், புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சிஸ்டமைஸ்டு அக்கவுண்ட்ஸ்லயும் கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணி தான் ஆகணும். அத அவாய்ட் பண்ணவே முடியாது. ஒரு 8 சப்சிடரி புக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல மேனுவல் புக் கீப்பிங்ல வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த புக்ஸ் வந்து என்னென்ன இருக்கு, அதெல்லாம் டேலில எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த 3 இன்ஃபர்மேஷன் மட்டும், இந்த 3 டாபிக் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்கா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய அக்கவுண்ட்ஸோட கெரியரை நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம வந்து கொண்டு போக முடியும். இப்ப அடுத்து அடிஷனலா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 4 கான்செப்ட் இருக்கு. அதுல வந்து பிஆர்எஸ் அப்படிங்கிற ஒண்ணு. இந்த பிஆர்எஸ் அப்படிங்கிறத வந்து பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து வித்தின் 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். பிஆர்எஸ் உடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன வித்தின் 15 மினிட்ஸ்லயே நம்ம வந்து கத்துக்கலாம். அது ஒண்ணும் அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான ஒண்ணு கிடையாது. ஆனா மேனுவல் அக்கவுண்ட்ஸ் நம்ம வந்து படிக்கும்போது, ஓகேங்களா? மேனுவல் அக்கவுண்ட்ஸ் நம்ம வந்து படிக்கும்போதோ, பிரிப்பேர் பண்ணும்போதோ, இந்த பிஆர்எஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். ஓகேங்களா? எல்லா அக்கவுண்ட் ஸ்டூடெண்ட்டும் சாய்ஸ்ல விடக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிஆர்எஸ்ல வந்து இருக்கு. +1 படிக்கும்போது இந்த பிஆர்எஸ் பேங்க் ரீகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் தமிழ் மீடியமா இருந்தா வங்கி சரிகட்டும் பட்டியல் அப்படிங்கிறதுல படிப்போம். ஆனாலும் கூட இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வங்கி சரிகட்டும் பட்டியல்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ், புரோவிஷன்ஸ் எதை ஆட் பண்ணணும், எதை லெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கு நிறைய வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா டேலியை பொறுத்த வரைக்கும் வித்தின் 15 மினிட்ஸ்ல நீங்க வந்து என்டையர் பிஆர்எஸ் உடைய ஃபீச்சர்ஸை நீங்க வந்து லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் அதுவும் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஒரு கான்செப்ட் இது. பிஆர்எஸ் அப்படிங்கிறது. ஏன்னா, பிஆர்எஸ் நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து பண்ணல. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும், புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்டையும் நம்ம வந்து ப்ராப்பரா ரீகான்சில் பண்ணலங்கிற பட்சத்துல, அந்த பர்ட்டிகுலர் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ட நம்ம ஆடிட்டிங்க்கு சப்மிட் பண்ண முடியாது. ஆடிட்டர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பிஆர்எஸ் இல்லாம, பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லாம வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ட ஆடிட்டிங் எடுக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா அது ஆடிட்டர்ஸ் வந்து சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்க பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்ட கம்ப்ளீட் பண்ணுங்க. ரீகான்சில் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா, எங்க டீம்ல இருந்து நாங்க வந்து ரீகான்சில் பண்ண சொல்றோம். அதுக்கு தனியா சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு செக் வந்து கண்டிப்பா வைப்பாங்க. ஸோ ஏன்னா, ஆடிட்டிங்க்கு இந்த பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அத பத்தின ஒரு கிளாரிட்டி வித்தின் 15 மினிட்ஸ்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலும் இது நம்ம 15 நிமிஷம் தானே, இத எதுக்கு நீங்க வந்து ஒரு டாபிக்கா சொல்றீங்க அப்ப நம்ம எடுத்துக்க முடியாது. இது கண்டிப்பா வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. அடுத்து ஜிஎஸ்டி உடைய கான்செப்ட். ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நம்ம இன்டர்வியூ போனாலும் சரி, அக்கவுண்ட்ஸ் நம்ம வந்து அக்கவுண்ட்ஸ்ல கெரியர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஜிஎஸ்டி உடைய ஒரு பேசிக் ஐடியா அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப என்னுடைய யூடியூப் சேனலுடைய நேமே என்ன அப்படின்னா, சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறத நான் வச்சதுக்கான ரீசனே என்னன்னா, வெறும் சிடிசி எஜுகேஷன் வச்சிருக்கலாம். ஓகேங்களா? யூடியூப் சேனலுக்கு வந்து அந்த நேம் அவைலபிள் தான். எங்க யூடியூப் சேனல்ல வந்து சிடிசி எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து வேற யாரும் ஓபன் பண்ணல. பட் ஏன் நான் டாக்ஸ் எஜுகேஷன் அந்த டாக்ஸை ஏன் நான் சேர்த்தேன்னா, இந்த டாக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பெரிய லெவல்ல இன்டெப்த்தா நம்ம படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப வந்து நார்மலா வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்க தான் ஆட்டோமேட்டிக்கா வந்து டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் பொசிஷன்ல போயிட்டு உட்கார்றாங்க. கமிஷனராவோ அல்லது எனி அதர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த கிரேட்ல வர்றவங்க எல்லாருமே பிகாம் படிச்சவங்களோ அல்லது ஆடிட்டிங் படிக்கக்கூடிய டாக்ஸ் டாக்ஸ் ஆடிட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சிஏ படிச்சவங்க, ஐசிடபிள்யூ படிச்சவங்க, கம்ப்யூட்டர் கம்பெனி செக்ரட்டரிஷிப் படிச்சவங்கன்னா வந்து அந்த கிரேட்ல வர்றது கிடையாது. ஓகேங்களா? அப்ப டாக்ஸ் ஆடிட், டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் நம்ம போகணும் அப்படின்னா, அதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம குரூப் எக்ஸாமினேஷன் தனியா நம்ம வந்து எழுதணும். அல்லது இன்ஸ்டிடியூஷன் எக்ஸாமினேஷன் இருக்கட்டும் தனியா நம்ம வந்து எழுதுறோம். அதுல அந்த டிபார்ட்மெண்டோட நாலேஜ் வந்து அவங்க பேசிக் கான்செப்ட மட்டும் லேர்ன் பண்ணிட்டு
அவங்க வந்து அவங்களுடைய கெரியரை வந்து கொண்டு போயிருவாங்க. ஓகேங்களா. தென் ஒரு ஜாப்ல உட்காந்துட்டு, ஓகேங்களா, அதாவது ஒரு கவர்மெண்ட் டாக்ஸ் ஆபீசர்ஸ்ல அது சர்க்கிள் வார்டுலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து இன்னும் கூட வந்து அவங்க நிறைய வந்து லேர்ன் பண்ணிக்கிடுவாங்க, நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஆனா இந்த டாக்ஸுக்குன்னு மட்டும் தனியா வந்து ஒரு கோர்ஸ் இருக்கா சார் பிகாம்ல? பிகாம்ல வந்து ஜென்ரல் இருக்கு, பிகாம்ல சிஎஸ் இருக்கு, பிகாம்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கு, பிகாம்ல பேங்கிங் அண்ட் மார்க்கெட்டிங் இருக்கு, பிகாம்ல மார்க்கெட்டிங் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னா இருக்கு, தனித்தனியா இருக்கு. ஆனா பிகாம் வித் டாக்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இல்ல. பிகாம்ல படிக்கிற டாக்ஸ் வந்து கான்செப்ட் மட்டும் தான் படிக்கிறோம், ஸோ பேசிக் மட்டும் தான் படிப்போம். அப்ப டாக்ஸோட என்டையர் திங்ஸும் நம்ம படிக்கணும் அப்படின்னா என்ன படிக்கணும்? சிஏ படிக்கணும், ஐசிடபிள்யூ படிக்கணும், இல்ல அப்படின்னா சிஎஸ் படிக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டாக்ஸை மட்டும் ஒரு கோரா எடுத்து அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து லேர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு. ஆனா காலேஜ் ஸ்டடீஸ்லாம் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்லாம் நம்ம வந்து ஒரு பேசிக், ஓகேங்களா, ஒரு ஜிஎஸ்டினா என்ன, இன்கம் டாக்ஸ்னா என்னங்கிறது மட்டும்தான் நம்ம படிக்கும். அப்ப ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 2017 முதல்ல இந்தியால வந்து கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி உலக நாடுகள்ல பல நாடுகள்ல வந்து இந்த கான்செப்ட்ங்கிறது மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப லேட்டா வந்து இந்தியால கொண்டு வராங்க. ஸோ ஆனாலும் கூட இதோடைய கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளிஃபைடா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு அல்லது டேலி படிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷன், இல்லைன்னா ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன், ஒரு ஹோல்சேல் ஸ்டாக்கிஸ்ட், இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன், இல்லைன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன். ஸோ இப்படி எந்த ஆர்கனைசேஷனுக்கு போனாலும் சரி அவங்க வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரே ஒரு டாக்ஸ் அது மட்டும் கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே கண்டிப்பா ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். ஓகேங்களா. அதோட பேசிக் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேலி படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும், டேலியில ஒர்க் பண்றதும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டிடிஎஸ் உடைய கான்செப்ட் என்ன, டிடிஎஸ்னா என்ன, அதுல டிடிஎஸ் ஆன் சேலரி, டிடிஎஸ் ஆன் அதர் தென் சேலரி, அதோடைய பேசிக் திங்ஸ் என்ன, அதோடைய கோர் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து லைட்டா தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து டிசிஎஸ் அப்படின்னு ஒரு டாக்ஸ் இருக்கு. இந்த டிசிஎஸ் அப்படிங்கிறது டிடிஎஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம டிசிஎஸ் பெருசா கொடுக்க வேண்டாம். இப்போ டிசிஎஸ் அப்படிங்கிறது ஒரு டாக்ஸ் இருக்கு, இட் இஸ் ஆல்சோ இன்கம் டாக்ஸ். டிடிஎஸ்ங்கிறது இன்கம் டாக்ஸ் தான், டிசிஎஸ்ங்கிறது இன்கம் டாக்ஸ் தான், ஜிஎஸ்டிங்கிறது ஒரு சேல்ஸ் டாக்ஸ். ஸோ நம்ம வந்து சேல்ஸ் டாக்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம லேர்ன் பண்ணணும், இன்கம் டாக்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம லேர்ன் பண்ணணும், டிடிஎஸ் கொஞ்சம் நம்ம டெப்தா லேர்ன் பண்ண பார்க்கணும். டிசிஎஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஓவரால் லைட்டா அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஏன்னா பெரிய லெவல்ல டிசிஎஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்டர்வியூல நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்காது. வாட் இஸ் டிடிஎஸ், டிடிஎஸ் அந்த கம்பெனில இருந்தால் கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க கூட மாட்டாங்க. ஓகேங்களா. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். இப்போ நான் உங்களுக்கு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், டெபிட் என்ட்ரிஸ் அண்ட் கிரெடிட் என்ட்ரிஸ், அதுக்கடுத்து சப்சிடரி புக்ஸ், இதுக்கும் டேலிக்கு என்ன சம்பந்தம் அதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு கான்செப்ட முடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இமீடியட்டா கேட்கலாம். ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப என்னுடைய டேலி ஸ்கிரீன் உங்களுக்கு அப்பியர் ஆகுதா? டேலி ஸ்கிரீன் அப்பியர் ஆகுதா? anyone please reply. அப்ளை ஆகுது, தெரியுது, அப்பியர் ஆகுது. ஓகே, थैंक यू. சோ இதுல டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம எடுக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டே நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ இன்னும் நான் டேலியே கிளாஸ் எடுக்காம என்ன சார் டேலி ஸ்கிரீன்ல வந்து எதையும் எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டே வந்து என்ன அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் தான். இதை நம்ம என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாம ரெக்கார்ட் பண்ண என்டையர் திங்ஸும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல ஒரு சம்மரியா வந்து என்ன ஆகும் அப்படின்னா போஸ்ட் ஆயிடும். இதை எதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா மேனுவல் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது நோட்டு போட்டு எழுதின காலகட்டத்துல மிஸ்டேக் விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. நோட்டு போட்டு எழுதின காலத்துல மிஸ்டேக் விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து அமௌண்ட் வந்து தப்பா எழுதுறதா இருக்கலாம், அல்லது ஒரு என்ட்ரி பண்ணிட்டு இன்னொரு என்ட்ரியை தப்பா ரெக்கார்ட் பண்றதா இருக்கலாம், அல்லது ஒரு ரிஜிஸ்டர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இன்னொரு ரிஜிஸ்டர்ல தப்பா ரெக்கார்ட் பண்றதா இருக்கலாம், அல்லது ஃபுல்லாவே வந்து ஒரு டிரான்சாக்ஷனே ஒரு பில்லே வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துருக்கலாம். நிறைய விஷயங்கள்னால வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ்ல தவறுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அக்கௌண்ட்ஸ்ல தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. நாம வந்து அடிஷனலா ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நாம இது வரைக்கும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண அல்லது எழுதி வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் கரெக்டா தப்பா,
கூட்டல் கழித்தல்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, எடுத்து எழுதுனதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, அமௌண்ட் நம்ம வந்து எழுதுனதுல கூட குறை எழுதியிருக்கோமா, அதாவது என்ன அப்படின்னா ஓவர் வேல்யூ அண்டர் வேல்யூ ஏதாவது நம்ம பண்ணிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேரு வந்து ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேலன்சஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது மேனுவல் அக்கௌண்ட்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட். ஆனா டேலில இது பெரிய முக்கியமான ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட்டா சார் அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா டேலில நம்ம என்ட்ரி மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். டேலியே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் அதுவே ப்ரிப்பேர் பண்ணி தந்துரும். இதுக்கு நம்ம தனியா எஃபோர்ட்னா நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா ரிப்போர்ட்டுமே டேலி அதுவே தான் ப்ரிப்பேர் பண்ணும். ஆனாலும் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேனுவல் அக்கௌண்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா சிஸ்டமேட்டிக் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இது அந்த அளவுக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு ரிப்போர்ட் அப்ப நம்ம வந்து எடுத்துட முடியாது. ஆனாலும் கூட இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சில எரரை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா, ஒரு சில ஒமிஷன்ஸை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அதாவது ஏதாவது ஒரு பில், ஒரு சப்ளையரே விட்டுட்டோம், ஒரு அக்கௌண்டே நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், ஒரு பில்லே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டோம். ஓகேங்களா, அதை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, ஆனா மேனுவல் அக்கௌண்ட்ஸ் கையில எழுதின காலகட்டத்தில் அக்கௌண்ட்ஸை மேனுவலா நோட்டு போட்டு எழுதின காலகட்டத்தில் இந்த ட்ரையல் பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட். ஆனா சிஸ்டமேட்டிக் அக்கௌண்ட்ஸ் வரும்போது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு கிடையாது. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த டேர்மை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருது. கம்பெனியோடைய ப்ராஃபிட் அல்லது அந்த கம்பெனியோடைய லாஸ், அந்த 1 இயர்ல எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கு, இல்லைன்னா எவ்வளவு லாஸ்ல சஃபர் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதுன்னா இன்கம் டேக்ஸ் கட்ட போறோம், லாஸா இருக்கு அப்படின்னா இன்கம் டேக்ஸ் நம்ம கட்ட போறது கிடையாது. அப்ப ப்ராஃபிட் அப்படிங்கிறத கரெக்டா நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இன்கம் டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்றதுக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எடுக்க போறாங்க. அப்ப இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பிசினஸ்ல எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெயினா நம்ம வந்து டேலில ஃப்ரண்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சோ இப்ப இதை நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 கான்செப்டா இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட், ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நெட் ப்ராஃபிட். இதுக்கான ஃபார்மேட் என்ன? ஓகேங்களா, சோ இதை வந்து 2 தான் பிரிச்சிருக்காங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு பிரிச்சிருக்காங்க. லெஃப்ட் சைடு நம்ம எதெல்லாம் கொண்டு வரோம், ரைட் சைடு நம்ம எதெல்லாம் கொண்டு வரோம். ஓகேங்களா, இதுக்கான பேஸ் என்ன, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒவ்வொரு பிசினஸ்லயும் இயர் எண்ட்ல ஆடிட்டிங் பண்றாங்க, ஆடிட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஆடிட் ஒர்க் எதுக்காக பண்றாங்கன்னா மேஜரா இந்த ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஏன்னா ப்ராப்பரா ஆடிட்டர்ஸ் வந்து இந்த நெட் ப்ராஃபிட் என்னங்கிறத அவர் தான் வந்து அரைவ் பண்ணி கொண்டு வரணும். அவர் அரைவ் பண்ணி கொண்டு வந்த ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸ் அப்படிங்கிறது இன்கம் டாக்ஸ் வந்து கட்டணும். அந்த பிசினஸ்ல வேலை பார்க்கக்கூடிய சாதாரணமான ஒரு அக்கௌண்டன்ட், பிகாம் படிச்ச அக்கௌண்டன்டோ அல்லது நான் பிகாம் அக்கௌண்டன்டோ வந்து ப்ராஃபிட் அவங்க கரெக்டா அசர்டைன் பண்ணி கொண்டு வந்திருந்தால் கூட அவங்க வந்து இன்கம் டாக்ஸ் வந்து இதுல இருந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. ப்ராப்பரா வந்து ஸ்டாச்சுரி ஆடிட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணி அவங்க மூலமா தான் இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணப்படும். சோ ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த பினான்சியல் இயருக்கு இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தனியா கொடுப்பாங்க. அதோட சேர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற அடுத்த ரிப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு பிசினஸோட ப்ராஃபிட்டை நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு நம்ம வந்து இங்க பாக்குறோம். சோ இந்த பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிசினஸோடைய அசெட்ஸ் என்ன, லயபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட். இதுக்கு என்ன ஃபார்மேட் இருக்கு, இதுல என்னென்ன ரூல்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். இப்ப டேலி நீங்க படிச்சிருக்கீங்க, இன்டர்வியூ நீங்க போறீங்க, அவங்க வந்து கொஸ்டின் கேட்கறாங்க, டேலில நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்களா, டேலில நீங்க பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்களான்னு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா, அந்த இடத்துல நீங்க சிம்பிளா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டேலி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகுது. ஓகேங்களா, சோ அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமானது கிடையாது. பட் அதை கரெக்டா நான் வந்து பிளான் பண்ற அளவுக்கு, அது கரெக்டா ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு நான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். என்னால கரெக்டா வந்து அதுக்கான என்ட்ரிஸ் எல்லாம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கிளாரிட்டி மட்டும் நீங்க கொடுத்தா போதும். ஏன்னா
இதுக்கான ஃபார்மேட்டா இருக்கட்டும், ரூல்ஸா இருக்கட்டும், ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும், டேலி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? பட் அது கரெக்டா இல்லையா, அது எப்படி கரெக்டா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்க போறோம். அதோட ஃபார்மேட் என்னங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறது கிடையாது. நாம இண்டிவிஜுவலா போயிட்டு பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம இயர் எண்ட்ல போய் ப்ரிப்பேர் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? இயர் எண்ட்ல போயிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? பட் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அத பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து என்ன ஆகும்னா பேலன்ஸ் ஷீட். ஒரு பிசினஸ் உடைய இன்கம், அதாவது ஒரு பிசினஸ் உடைய ப்ராஃபிட் இல்லனா லாஸ் அந்த பர்టిక్యులர் ஃபைனான்சியல் இயர்ல எவ்வளவு அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சோ இந்த மூணு மட்டும் என்ன ஆகும்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தது எல்லாமே நீங்க ஆன்சலரியா கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமா சார் அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு மேல இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து இதை பெருசா நீங்க படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அது வந்து என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோடைய வேற ஒரு நேம் தான் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன், ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் கண்டிப்பா வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? அங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா ட்ரேட வந்து சொல்லுது. பையிங் அண்ட் செல்லிங்கை பத்தி சொல்லக்கூடியதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். பையிங் அண்ட் செல்லிங்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் இல்லைன்னா மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்டது. ஆனா ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன், ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஒரு ஹோட்டல் பிசினஸா இருக்கட்டும், ஒரு ட்ரஸ்டா இருக்கட்டும், ஒரு ஆடிட்டர் ஆபீஸா இருக்கட்டும், ஒரு லாயர் அசோசியேஷன் பிசினஸா இருக்கட்டும், அவங்கன்னா வந்து ட்ரேடிங் கிடையாது, பையிங் அண்ட் செல்லிங்கே கிடையாது. அப்ப அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எங்க இன்கம் ஸ்டேட்மெண்டா இருக்கு அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ல. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து எங்க இன்கம் ஸ்டேட்மெண்டா இருக்கு அப்படின்னா ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன். சோ சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து எனேபிள் பண்ணி அல்லது டிசேபிள் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்டா மாத்த முடியும். ஓகேங்களா? சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற லெட்ஜரை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா யூஸ் அஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் கொடுத்துறேன். கொடுத்துட்டு நம்ம வந்து இப்ப நம்ம ரிப்போர்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மாறிடும். இங்க என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்ங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. இங்க ஒன்லி வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர்னா ப்ராஃபிட். ஓகேங்களா? எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா அது லாஸ். இதை வேற ஒரு டேர்மும் சொல்லுவாங்க. சர்ப்ளஸ் அப்படின்னா ப்ராஃபிட், டெபிசிட் அப்படின்னா லாஸ். சோ இப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எங்க மெயின்டைன் பண்ணானா ஒன்லி சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ல. அப்ப ஆடிட்டிங் ஒரு ஆர்கனைசேஷன் நீங்க வேலைக்கு போறீங்க, ஆடிட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாக்குறீங்க, அங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். அல்லது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோட ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே அங்க கண்டிப்பா வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தான் இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரிசீப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரிப்போர்ட் இது. பேங்கா இருக்கட்டும், கேஷா இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் டியூரேஷன்ல, ஒரு பர்டிகுலர் பினான்சியல் இயர்ல அல்லது ஒரு பர்டிகுலர் டேல எவ்வளவு உள்ள வந்துச்சு, எவ்வளவு வெளியில போச்சு. ஓகேங்களா? எவ்வளவு கேஷாவோ பேங்கா ஓப்பனிங்ல இருந்துச்சு, எவ்வளவு உள்ள வந்துச்சு, எவ்வளவு வெளியில போச்சு, எவ்வளவு க்ளோசிங் பேங்க் அண்ட் பேங்க் பேலன்ஸ் அண்ட் கேஷ் பேலன்ஸ் இருக்கு. அதை பத்தி சொல்றது என்ன அப்படின்னா ரிசீப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். இது எங்க சார் டேலியில எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ட் ஜி கொடுத்து இங்க இருந்து நீங்க டைரக்டாவே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ரிசீப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கூட நீங்க டைப் பண்ணலாம். சார் இங்க இருந்து இப்ப ட்ரையல் பேலன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து எடுக்க முடியாதா, இங்க இருந்தே ட்ரை பண்ணிருக்கலாமே அப்படிங்கிறது இருக்கு. பட் இங்க இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ ரிசீப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ இதை என்ட்ரு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பனிங்ல எவ்வளவு கேஷ் அண்ட் பேலன்ஸ், கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு ரிசிப்ட் ஆச்சு, எவ்வளவு பேமெண்ட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ ரிசிப்ட்ஸ் ஒரு சைடு, பேமெண்ட் ஒரு சைடு. இந்த ரிப்போர்ட் வந்து ஒன்லி ஒரு பர்டிகுலர் டே, ஒன் டேல எவ்வளவு பணம் உள்ள வந்திருக்கு வெளியில போயிருக்குன்னு பாத்துக்கலாம், 1 வீக்குக்கு பாத்துக்கலாம், 1 மந்த்துக்கு பாத்துக்கலாம், ஒரு குவார்டருக்கு பாத்துக்கலாம், 1 இயருக்கு வேணாலும் நீங்க பாத்துக்கலாம். பட் இப்படி ஒரு ரிப்போர்ட் இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ ஆக்சுவலா வந்து இன்னைக்கு மட்டும் எவ்வளவு இன்னைக்கு கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சு, இன்னைக்கு மட்டும் எவ்வளவு ரிசீப்ட் வந்துச்சு, இன்னைக்கு மட்டும் எவ்வளவு வெளியில போச்சு, இன்னைக்கு மட்டும்
எண்ட் ஆஃப் தி டேல எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் டெய்லி எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருங்க, நான் மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ரிசீப்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்க மறந்துடும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரிப்போர்ட் என்ன அப்படின்னா கேஷ் ஃப்ளோ அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒரு சில பிசினஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜெகஜோதியா இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஹோட்டல் எப்பவுமே வந்து பயங்கரமான கூட்டமா இருக்கும். எப்போ போய் பார்த்தாலும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் இல்ல, தீந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த பிசினஸ் வந்து நொடிச்சு போச்சு, ஐ மீன் இன்சால்வெண்ட் ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்களா, அப்ப அந்த இடத்துல வந்து அங்க என்ன மிஸ்டேக், அந்த பிசினஸ் வந்து லாஸ் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கேஷ் ஃப்ளோ அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ வந்து கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணாததா இருக்கும். கரெக்டான காஸ்டிங் அப்படிங்கிறது இல்லாம இருந்திருக்கலாம். ஓகேங்களா, சோ கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ வந்து கரெக்டா வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ண தெரியணும். சோ கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது எங்க சார் பாத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளி நம்ம வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் எடுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது தனியா கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த இடத்துல நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 3 மாசம் 4 மாசம் 5 மாசத்துக்கு அப்புறம் இதே நெகட்டிவ்ல போச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் க்ளோஸ் ஆயிடும். அதுக்கு அடுத்து ஃபண்ட் ஃப்ளோ, அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் உடைய மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, சோ ஒரு பிசினஸ்க்கு வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது பிளட் சர்க்குலேஷன் மாதிரி. ஒரு பிசினஸ்க்கு எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அவ்வளவுதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஹை ப்ரெஷர் ஆயிடும். ஓகேங்களா, ரொம்ப அந்த பிசினஸ்க்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் ஆனா அதை விட நம்ம கம்மியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லோ ப்ரெஷர் ஆகும். ஓகேங்களா, அப்ப நார்மலா நியூட்ரலா வந்து ஒரு பிசினஸ் ரன் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபண்ட் ஃப்ளோ, நான் சொன்னது வந்து கேஷ் ஃப்ளோ கிடையாது, ஃபண்ட் ஃப்ளோ. ஓகேங்களா, சோ ஃபண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது கரெக்டா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொரு மாசமும் என்ன அப்படிங்கிறது. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, க்ளோசிங் பேலன்ஸ் என்ன, ஒர்க்கிங் கேபிட்டலோட இன்க்ரீஸ் என்ன, டிக்ரீஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கரெக்டா நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஒரு பிசினஸ்ல ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போட்டுட்டு போறோம், திரும்ப வர்றது வரைக்கும் நம்ம வந்து அதை கவனிச்சுட்டே இருப்போம் இல்லையா, அழுக்கு படாம தூசி படாம உட்கார இடத்த கரெக்டா கவனிப்போம். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து கவனிச்சுட்டே இருக்கணும். இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல கொஞ்சம் மிஸ்டேக் விட்டுட்டோம் அப்படின்னா கூட லோ ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ரெஷர் மாதிரி வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா பிசினஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இல்லூஷன்ஸ் வர வாய்ப்புகள். ஓகேங்களா, சோ அதை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் ஓவரால் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் பெருசா தெரிஞ்சுக்கணுமானா கிடையாது. டேலி தான் ஃபண்ட் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ண போகுது. பட் அதோடைய பேசிக் கோர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஃபைனலா வந்து ரேஷியோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் ஷீட்டா இருக்கட்டும், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்டா இருக்கட்டும், இப்படி வந்து ரொம்ப வந்து பெரிய லெவல்ல ஃபிகர் இருந்துச்சு அப்படின்னா 18,35,500, சேல்ஸ் வந்து 28,06,100. ஓகேங்களா, அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 10,79,000. இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறோம். அப்படி கம்பேர் பண்ணி பாக்குறதுல நிறைய கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது இருக்குங்கிற பட்சத்துல இதை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறதா ரேஷியோ அனாலிசிஸ். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து இந்த ரேஷியோ அனாலிசிஸ் நீங்க வந்து இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு பிசினஸ் வந்து க்ரோவிங்ல போய்கிட்டு இருக்கா இல்ல லாஸ்ல சஃபர் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஜென்ரலா நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். கரண்ட் ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த கரண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னா இப்ப நம்ம கரண்டா யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சிபில் ஸ்கோர். ஓகேங்களா, இப்ப சிபில் ஸ்கோர் அப்படிங்கறத வந்து பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து லோன் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இந்த கரண்ட் ரேஷியோ. இப்ப சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ரெவன்யூ என்ன, நம்மளுடைய லோன் அக்கௌண்ட் என்ன, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு ரீபேயிங்கான பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இங்க இருக்கு பாருங்க பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு. ஓகேங்களா, இதே மாதிரிதான். ஸோ ரீபேமெண்ட்டுக்கான பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது 750க்கு மேல இருந்துச்சு, நியரஸ்ட் 740 இருந்தாவே வந்து லோன் கொடுக்குற ரெடியா இருப்பாங்க இல்லையா, அதே தான் ஒரு பேங்க்ல போயிட்டு நம்ம பிசினஸ்க்கு நம்ம வந்து லோன் அப்ளை பண்றோம் அப்படின்னா கரண்ட் ரேஷியோ பார்ப்பாங்க. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல வந்து என்னன்னா ₹1 நம்ம கிட்ட அசெட் இருக்கு அல்லது சம்பளம் வந்து ₹1 இருக்கு அப்படின்னா லோன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன்லி நம்ம வந்து 25 பைசைக்குள்ள நம்ம வச்சுக்கணும், இல்லைன்னா 40 பைசாக்குள்ள வச்சுக்கணும், 40 பைசைக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்றோம். ஆனா இந்த பிசினஸ்ல பாருங்க ₹1 அவங்களுக்கு அசெட் இருக்க இடத்துல, சாரி 90 பைசே அசெட் இருக்க இடத்துல ₹1 வரைக்கும் லோன் வச்சிருக்காங்க.
ஓகேங்களா? அப்ப இந்த பிசினஸ் சம்பாதிக்கிறது எல்லாமே ப்ராஃபிட் எல்லாம் அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியே போயிடும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம சிம்பிளா நம்ம வந்து பார்த்துடுறோம். ஓகேங்களா? ரூ. 1 லோன் இருக்கு. ஆனா அசெட் எவ்வளவு இருக்குன்னா 90 பைசே இருக்கு. 10 பைசா கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து ரூ. 1 ரூ. 2 அசெட் இருக்கணும். ரூ. 1 வந்து என்ன அப்படின்னா லோன் இருக்கணும். அப்ப 2:1 இருந்தா தான் அது ஐடியல். அதான் கரெக்ட். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து குயிக் ரீபேயிங் கெப்பாசிட்டி எப்படி? பாரோயிங் கெப்பாசிட்டி என்ன இருக்கு? இவங்க டீல் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜின் ஓகேங்களா? வாங்கி விக்கிறதுனால எவ்வளவு பெர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது? மத்த செலவுகள்லாம் போக நெட்டா எவ்வளவு மார்ஜின்ல வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜஸ் வருது? பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வருது? இவங்களுடைய ஆப்பரேட்டிங் காஸ்ட் வந்து மந்த்லி எவ்வளவு போய்க்கிட்டு இருக்கு? சோ இந்த மாதிரி இதோடைய இந்த கால்குலேஷனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய பிசினஸ் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு, நம்ம தொடர்ந்து இந்த பிசினஸ் ரன் பண்ணலாமா வேண்டாமா, அல்லது இந்த பிசினஸ்க்கு நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போயிட்டு வேற ஏதாவது ஷேர் மார்க்கெட்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ பிக்சட் டெபாசிட்லயோ அல்லது லேண்ட்லயோ கோல்டுலயோ வேற ஏதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது நம்ம வந்து வேலைக்கு போலாமா, இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து ஒரே ரிப்போர்ட் ரேஷியோ அனாலிசிஸ் இந்த ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தே நம்ம வந்து இந்த பிசினஸ் ரன் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிடலாம். அல்லது இந்த பிசினஸ் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கு, எத்தனை வருஷம் இந்த பிசினஸ் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 5 வருஷத்துக்கான ரேஷியோ அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை வந்து அப்படியே எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு க்ரோவிங்ல இருக்கா இல்ல லாஸ்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனலா தெரிஞ்சுக்கக்கூடிய பினான்சியல் ஸ்டேட். ஓகேங்களா? நம்ம அக்கௌண்ட்ஸ்ல இதெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ண போறோம், இதெல்லாம் தான் நம்ம படிக்க போறோம். பட் நீங்க ஒரு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அல்லது அக்கௌண்ட்ஸ் நான் படிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் டேலி படிக்கல அப்படின்னு நீங்க இருக்கக்கூடாது. அக்கௌண்ட்ஸ் நம்ம பெரிய லெவல்ல படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிகாம்ல படிக்கிற எல்லா அக்கௌண்ட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும், எம்காம்ல படிக்கிற எல்லா அக்கௌண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்ம அக்கௌண்ட்ஸ் டேலி வந்து நம்ம லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரூமர் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே. ரெண்டாவது கான்செப்ட் வந்து கிரெடிட் என்ட்ரிஸ் அண்ட் டெபிட் என்ட்ரிஸ். டெபிட் அண்ட் கிரெடிட் என்ட்ரிஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம வந்து சொல்லலாம். டெபிட் அண்ட் கிரெடிட் என்ட்ரிஸ் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டேலியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் என்ட்ரி மோடு, டபுள் என்ட்ரி மோடு, ஐட்டம் இன்வாய்ஸ் மோடு, அக்கவுண்டிங் இன்வாய்ஸ் மோடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து மோட்ஸ் இருக்கு. ஒரு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ஓகேங்களா, சோ புதுசா ஒருத்தவங்களை வேலைக்கு எடுத்திருக்காங்க, அவங்க அக்கௌண்ட்ஸ் படிச்சது மறந்துட்டாங்க, இல்லைன்னா அக்கௌண்ட்ஸே படிக்கல, அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து என்ட்ரி பண்ண வைங்க, பணம் உள்ள வரதை ரெக்கார்ட் பண்ணணும், வெளியில போறதை ரெக்கார்ட் பண்ணணும், கஸ்டமருக்கு பில்லு ரைஸ் பண்ணணும், அதை மட்டும் கொடுங்க, சொல்லி கொடுத்துட்டு போங்க, ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கிறங்க, ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது சொல்லி கொடுங்க, ஒர்க் பண்ண சொல்லுங்க, சொல்லி கொடுத்துட்டு 3 நாள்ல ரெடி பண்ணுங்க என்னுடைய பிசினஸ்க்கு அக்கௌண்டன்டா அவங்க ஒர்க் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு டாஸ்க் எனக்கு வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நான் டெபிட் என்ட்ரி கிரெடிட் என்ட்ரிஸை பத்தி நான் சொல்லவே கூடாது. ஓகேங்களா? ஏன்னா பயந்துருவாங்க. டேலியும் வந்து என்ன அப்படின்னா டெபிட் என்ட்ரி கிரெடிட் என்ட்ரியை பத்தி எதுவுமே வந்து என்ன அப்படின்னா நம்மள்ட்ட கேட்காது. இப்ப பொதுவா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வவுச்சர் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம டே டு டே நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய பில்லு. அது பர்ச்சேஸ் பில்லா இருக்கலாம், சேல் பில்லா இருக்கலாம், சம்பளம் கொடுத்ததா இருக்கலாம், டெலிபோன் பில் கட்டினதா இருக்கலாம், இபி சார்ஜஸ் கட்டினதா இருக்கலாம், ஸ்டேஷனரி வாங்கின பில்லா இருக்கலாம், செக் கொடுத்ததா இருக்கலாம், செக் வாங்கினதா இருக்கலாம். அது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்றது என்னன்னா வவுச்சர். இந்த வவுச்சர் மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். இந்த வவுச்சர் ரெக்கார்ட் பண்றது மட்டும்தான் ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு வேலையா இருக்க போகுது. ஆனா இந்த வவுச்சர்ல சேஞ்ச் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அஸ் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இந்த ஒண்ணு மட்டும்தான் டெபிட்னா என்ன கிரெடிட்னா என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. அப்ப இதுலதான் என்ட்ரி பண்ணணும்னா கிடையாது. சேஞ்ச் மோட்ல டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு அக்கவுண்டிங் இன்வாய்ஸ், ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. இங்க டெபிட்னா என்ன கிரெடிட்னா என்னன்னா நம்மகிட்ட டேலி கேட்காது. சேல் பில் நீங்க பண்ண போறீங்கன்னா யாருக்கு பண்ண போறீங்க? அது பார்ட்டி அக்கௌண்ட். பர்டிகுலர்ஸ்ல சேல் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போறோம். இதுவே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டா இருக்கட்டும், ஒரு ஆட்டோமொபைல் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், சேஞ்ச் மோட்ல ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்க நம்ம யாருக்கு நம்ம கொடுக்குறோம்? சேல் என்ட்ரி என்ன, என்னென்ன ஐட்டம், எத்தனை குவான்டிட்டி, என்ன ரேட்டு, எவ்வளவு டிஸ்கவுண்ட், எவ்வளவு அமௌண்ட், கீழே டாக்ஸ் என்ன, டிஸ்கவுண்ட் என்னன்னு வரிசையா கொடுத்துடலாம். இங்க டெபிட்னா என்ன கிரெடிட்னா என்னன்னா கேட்காது டேலி. ஆனா என்ட்ரி பண்ணி முடிச்ச உடனே டேலி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டெபிட் கிரெடிட்ல அதுவா போஸ்ட்
ஆக்சுவலா அனலாக் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா? அனலாக் இப்போ மொபைல்ல நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம பேசும்போது நம்ம வாய்ஸ்ல தான் நம்ம பேசுறோம். ஆனா அனலாக் வந்து என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மோடம். ஓகேங்களா? அது வந்து நம்ம என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன். நம்மளுடைய வாய்ஸை வாங்கிக்கும், அதை டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணும். அந்த டிஜிட்டலை வந்து அவங்க காதுக்கு போய் சேர்க்கும் போது நம்ம என்ன வாய்ஸ்ல பேசணுமோ அந்த வாய்ஸ்ல போய் அவங்களுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஆனா அந்த அனலாக் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த மாடுலேஷன் டிமாடுலேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருந்து அங்க போகுது வயர்லெஸ்ல அல்லது வயர்ல போகுது அப்படின்னா ஒன்லி வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல தான் போகும். ஓகேங்களா? அனலாக் ஃபார்மேட்ல தான் போகும். ஓகேங்களா? சோ அதர்வைஸ் வந்து என்னன்னா அவங்களுக்கு அவுட்புட் வரும்போது என்னவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம என்ன வாய்ஸ்ல பேசணுமோ அது வரும். அதே மாதிரிதான் கம்ப்யூட்டர்லயும் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் நம்பரா இருக்கட்டும், ஸ்ட்ரிங்கா இருக்கட்டும், டேட்டா இருக்கட்டும், வேல்யூஸ் எந்த வேல்யூ கொடுத்தாலும் நம்ம இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நம்பராவோ டேட்டாவோ கொடுப்போம். ஆனா சிஸ்டம் எப்படி எடுத்துக்கும் அதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 1 அப்படின்னு எடுத்து 0 எடுத்துக்கும் இல்லைன்னா 1 எடுத்துக்கும். ஆன் ஆஃப் ட்ரூ ஃபால்ஸ் இந்த மாதிரி தான் எடுத்துக்க போகுது. ஓகேங்களா? இது நம்ம வந்து படிச்சிருப்போம் பேசிக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது. அப்ப நம்ம கொடுக்கறது வந்து ஒரு வேல்யூ, ஆனா சிஸ்டம் அதை எப்படி கம்பைல் பண்ணிக்குது அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டலா கம்பைல் பண்ணுக்கும். அவுட்புட் வந்து நம்மளுக்கு நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி அவுட்புட் வந்து நம்ம நம்மளுடைய லாங்குவேஜ்ல வந்துடும். அதுதான் இந்த இடத்துல. சோ இங்க டேலில நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது பார்ட்டி நேம் கொடுத்துறோம், சேல்ஸ் லெஜர் கொடுத்துறோம், என்ன ஐட்டம் கொடுத்துறோம், டிஸ்கவுண்ட் இருந்தா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், சார்ஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொடுத்துறோம், இன்சூரன்ஸ் இருந்தா அதை கொடுக்குறோம், எல்லாமே நம்ம கொடுத்துறோம். ஆனா டேலி என்ன பண்ணும் அப்படின்னா இதை ரெக்கார்டிங் எடுத்துக்கும் போது அதுவே டெபிட் என்ன கிரெடிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து நம்மளுக்கு எடுத்து வந்துடும். நம்ம போயிட்டு என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம டெபிட் கிரெடிட்ல நம்ம என்ட்ரி பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப நான் வந்து சேல என்ட்ரி பண்ணி பாக்குறேன். இங்க பார்த்தோன்னா டெபிட் அண்ட் கிரெடிட்னா இங்க கிடையாது. என்னென்ன ஐட்டம் வந்து வித்துருக்கோம் அதுக்கான டாக்ஸ் என்னங்கிறது மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனா டேலி என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து என்னென்ன டெபிட் பண்ணணும் என்னென்ன கிரெடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவா எடுத்து. அப்ப நம்ம இதை பெரிய லெவல்ல நம்ம வந்து இதை கத்துக்கணும் அப்படின்னா கிடையாது. ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெபிட்னா என்ன கிரெடிட்னா என்ன அதை மட்டும் நீங்க கத்துக்கிட்டா போதும். அப்ப இவ்வளவு மட்டும் தான் சொல்லி தருவீங்களா சார் அப்படின்னா கிடையாது. நம்ம டீட்டெயில்டா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை பத்தி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அனலைஸ் பண்ணி அதன்படி நான் வந்து உங்களுக்கு டெபிட்னா என்ன கிரெடிட்னா என்ன இதை எப்படி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நாம அடுத்த லெவல் கெரியர் அதாவது ஒரு ரிப்போர்ட்டை பார்க்கும் போதே கரெக்டா தப்பா ஒரு என்ட்ரியை பார்க்கும் போதே கரெக்டா தப்பாங்கிறது அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து டெபிட்னா என்ன கிரெடிட்னா என்னங்கிறத நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சோ வவுச்சர் அப்ப நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு சேஞ்ச் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எஸ்பெஷலி ஃபார் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக இந்த மோட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ சேல் பண்றோம் சி லிமிடெடுக்கு அப்படின்னா சி லிமிடெட் மேல கொடுத்துறேன். அதுக்கடுத்து என்ன ஐட்டம் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து கொடுத்துறேன். எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா வந்து டேலி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மற்ற வேல்யூஸ் எல்லாம் அதுவே தான் வந்து கால்குலேட் பண்ண போகுது. அதர்வைஸ் நம்ம பெருசா வந்து இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இம்போசிஷன்னா எழுதி நோட்ஸ்னா எழுதி அக்கௌண்ட்ஸை படிக்கணுங்கிற அவசியம் தான் கிடையாது. ஓகேங்களா? நான் ஜூலை 1ஆம் தேதி நான் வந்து ஒரு என்ட்ரி பண்றேன். இல்லைன்னா 2ஆம் தேதி ஒரு என்ட்ரி நான் வந்து பண்ணிடுறேன். பண்ணிட்டு நான் வந்து இதை அப்படியே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இங்க டெபிட்னா என்ன கிரெடிட்னா என்ன சார் லாஸ்டா ஒரு டெபிட் கிரெடிட் கிடைச்சு இது என்ன சார் அப்படின்னா அது டேலி அதுவா தான் எடுத்துக்குது. இதை நம்ம பெருசா எதுவுமே நம்ம வந்து பண்ண போறது கிடையாது. அப்படியே நான் வந்து என்ட்ரி பண்ணிடுறேன். இப்ப போயிட்டு நம்ம வந்து ஜூலை 2ஆம் தேதி போயிட்டு நம்ம வந்து டே புக் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா இதுல என்ன டெபிட் என்ன கிரெடிட் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்கா டேலி என்ன பண்ணிடும் அப்படின்னா நமக்கு தந்துடும். இப்ப 2ஆம் தேதி நான் வந்து டீட்டெயிலா பார்க்கணுங்கிறதுக்காக ஆல்ட் F5 கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா சி லிமிடெட் கிரெடிட் மற்றதுல வந்து சேல்ஸ்ங்கிறது சி லிமிடெட் டெபிட் மேல பாத்தீங்கன்னா டெபிட் அமௌண்ட் மற்றது எல்லாம் கிரெடிட் அமௌண்ட். ஆனா நான் என்ட்ரி பண்ணும்போது டெபிட் என்ன கிரெடிட் என்ன நான் பண்ணல. அதுவே டேலி என்ன பண்ணிக்குது அப்படின்னா டெபிட் என்ன கிரெடிட் என்ன அப்படிங்கிறது அதுவே எனக்கு போஸ்ட் பண்ணிக்குது. அதை டே புக்ல நான் வந்து பாத்துக்கிறேன். அதர்வைஸ் லெஜர் வவுச்சர் அப்படிங்கிறது டேலி அதுவே நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணும். இப்ப சி லிமிடெட் லாஸ்டா ஒரு என்ட்ரி பண்ணிட்டோம். இப்ப சி லிமிடெட் அப்படிங்கிறதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ட் ஜி அப்படிங்கிறது கொடுக்குறேன். இங்க இருந்தபடியே லெஜர் வவுச்சர் அப்படி நான் டைப் பண்றேன். இந்த லெஜர் வவுச்சர்ல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சி லிமிடெட் அப்படிங்கிறத நான் வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுக்கும் நமக்குமான டிரான்சாக்ஷன் என்னென்ன நடந்திருக்கு, எத்தனை சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை கலெக்ஷன் வாங்கியிருக்கோம், எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், எவ்வளவு குட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான என்ட்ரிஸ் எல்லாம் வந்து டேலி அதுவே டெபிட் என்ன கிரெடிட் என்ன அப்படிங்கிறத தந்துடும். ஆனா நமக்கு தெரிய வேண்டியது என்ன, டெபிட்டுக்கு நேர இவருக்கு 24,31,542 ரூபாய் 50 பைசா இருக்கு டெபிட்டுக்கு நேர. அப்ப சி லிமிடெட் அப்படிங்கிற லெட்ஜர்ல அந்த அந்த கம்பெனி பேர்ல டெபிட் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பணம் அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு வர வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஐடியா மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். டெபிட்ல இருந்தா
சி லிமிடெட் அப்படிங்கிற லெஜர்ல டெபிட்ல வேல்யூ இருந்தா நம்மளுக்கு வர வேண்டியது இருக்கு, கிரெடிட்ல இருந்தா நாம கொடுக்க வேண்டியது இருக்கு, அவ்வளவுதான். சோ என்ட்ரிஸ் வந்து டேலி அதுவே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா கொடுத்துரும். அதை டே புக்லயோ தென் வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஜர் வச்சுலயே நீங்க வந்து தனியா வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. டேலி அது இது வரைக்கும் நான் சொன்னதுல ஏதாவது கிளியரா இருக்கா? நான் ஸ்பீடா போறேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் ஒரு அவுட்ஃப்ளோ உங்களுக்கு வேணுங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னா செஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பொறுமையா தான் நம்ம பார்ப்போம். நிறைய நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட்னா இருக்கிறாங்க. வெங்கடேசன் சாரு, தென் வந்து முகமது ஜாவித் சாரு, ஓகேங்களா? அவங்க 2 பேருமே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து செஷன்ஸ் நான் வந்து ஸ்லோவாக தான் போவேன். பட் இப்போ ஒரு பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்பீட்ல நான் வந்து கொண்டு போறேன், அவ்வளோ. ஓகேங்களா? பயப்படாதீங்க. ஸோ இதே மாதிரி கட கட கடன்னு ஓடிடுவாரோ அப்படின்னா நீங்க பயப்படாது. கிளியரா நான் சொன்னது? புவனேஸ்வரி மேம், ஓகே ஓகேங்க. சீனிவாசன் சார், ஓகே ஓகே. இப்போ அடுத்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சப்சிடரி புக்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து இந்த சப்சிடரி புக்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேனுவல் அக்கௌண்ட்ஸ் எழுதின காலகட்டத்துல டே புக் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டே புக் அப்படின்னா என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஜென்ரல் ரிப்போர்ட்டை வந்து எழுத வைக்கிறது தான் வந்து டே புக்கு. அந்த டே புக் முடிச்சோன்னா ப்ராப்பரா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்தந்த லெஜர்ல வந்து போஸ்ட் பண்ணணும். அந்த லெஜருக்கு தான் வந்து என்னன்னா நான் லெஜர் வவுச்சர்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ரிப்போர்ட். தென் இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா பில் புக் அப்படிங்கிறது தனியா வச்சிருப்பாங்க. அந்த பில் புக் அப்படிங்கிறது தான் சேல் புக். அது வந்து என்ன அப்படின்னா சேல் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அந்த பில் புக் எடுத்து பார்த்தா தெரியும். பர்ச்சேஸ் பில்லுக்கான ஃபைல் வந்து தனியா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் பர்ச்சேஸ் பில்ஸ். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் டியூரேஷன்ல அந்த பர்டிகுலர் மந்த்ல எந்தெந்த சப்ளைட் இருந்தாலும் பில் வந்திருக்கு, மெட்டீரியலா எவ்வளவு வாங்கியிருக்கோம், அசெட்ஸா எவ்வளவு வாங்கியிருக்கோம், எக்ஸ்பென்சஸ் ஸ்டேஷனரிஸ் இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸா என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பில் எல்லாம் தனியா நம்மளுக்கு இருக்கும். அது ஒரு சப்சிடி புக். அதுக்கடுத்து ஒவ்வொரு நாளும் கேஷோடைய க்ளோசிங் வந்து கேஷியர் வந்து கரெக்டா வந்து சப்மிட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக கேஷ் புக். ஓகேங்களா? தென் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது டேமேஜ் குட்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னாலோ அல்லது டேமேஜ் குட்ஸ் நம்ம வித்துட்டோம் அப்படின்னாலோ வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நடக்கும். அந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா ரெடியூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்ட் சேல் ரிட்டர்ன். ஓகேங்களா? தென் கஸ்டமருக்கு நம்ம வந்து பே பண்ண வேண்டிய பேயபிள்ஸ், சப்ளைட் வந்து நம்ம வாங்க வேண்டிய ரிசீவபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து பில்ஸ் ரிசீவபிள்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற கான்செப்ட்னா இருந்திருக்கு. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பத்திரம் மாதிரி. அது வந்து என்னன்னா ஒரு பிசினஸ் மேன் இன்னொரு பிசினஸ் மேனுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்து வித்துடுறது. இவ்வளவு மெட்டீரியல் நான் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து என்னன்னா 30 நாள் டியூ டேட் கொடுத்துருக்கேன். அந்த 30 நாளைக்குள்ள வந்து என்ன அப்படின்னா அந்த மெட்டீரியலை சேல்ஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல வந்து என்ன பண்ணிடுறதுன்னா ஒரு பத்திரம் போட்டு வாங்கிட்டு வந்துடுது. அதை வந்து பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறதுனா இருக்கும். ஒரு பத்திரம் போட்டு வாங்கி வச்சுக்கிறது. பணம் அவங்க தராம போயிட்டாங்கன்னா அதை நம்ம கோர்ட்ல கொடுத்து நம்ம வந்து அதை கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சு. அதே டைம்ல இப்ப ஏன் அந்த அந்த பழக்க வழக்கம் ஏன் இப்ப இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஃப்ராடு வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பிசினஸ் மேனும் இன்னொரு பிசினஸ் மேனும் சேர்ந்து ஒரு பேங்க்ல வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீ எனக்கு வித்தது மாதிரி நான் உன்கிட்ட வாங்கினது மாதிரியும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கிறோம். அதை கொண்டு போயிட்டு நீ என்ன பண்ண அப்படின்னா 30 நாள்ல அவர்கிட்ட இருந்து எனக்கு இந்த பணம் வந்துடும், அந்த பணத்தை நீங்க அவர்கிட்ட வாங்கிக்கிறீங்க. இப்போ 1 லட்ச ரூபாய் அவர் எனக்கு தரணும் அப்படின்னா 1 லட்ச ரூபாய் நீங்க அவர்கிட்ட வாங்கிக்கிறீங்க, எனக்கு வந்து கமிஷன் போக எனக்கு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறது. அதை கொண்டு அடமானம் வைக்கிறது பேங்க்ல. அடமானம் வச்சுட்டு ஒரு 95,000 ரூபாயை இங்க வாங்கிடுறது. அப்ப பேங்கர் வந்து 95,000 ரூபாய் இங்க கொடுப்பான். தென் வந்து அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1 லட்ச ரூபாய் வாங்கிடுவாங்க ஆஃப்டர் 30 days. அவங்க தரல அப்படின்னா அதை வச்சு கேஸ் போடுவாங்க. பேங்கர் வந்து கேஸ் போட்டுக்குவாங்க.
அது வந்து நிறைய ஃப்ராட்ஸ் வந்து நிறைய நடந்ததுனால அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற கான்செப்டே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கான ஆக்டிவ் ரூல்ஸ்லாம் இருந்தது, அதை ஃபுல்லாவே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப நம்ம பாக்குற பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள்ங்கிறது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. இது வந்து டோட்டலா நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து எவ்வளவு பணம் வர வேண்டியது இருக்கு, டோட்டலா சப்ளையருக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள்ங்கிற சப்சிடரி புக்ஸ். லாஸ்ட் வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, தப்பு பண்ணிருந்தோம், மிஸ்டேக்கா என்ட்ரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்றது, ஒரு லெஜர்ல இருக்கக்கூடிய பேலன்ஸை இன்னொரு லெஜருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ப்ராப்பர் ஜேர்னல் புக். சோ இது எல்லாமே வந்து மேனுவல் அக்கௌண்ட்ஸ்ல வந்து நம்ம ஒர்க் பண்றோம், நோட்டு போட்டு அக்கௌண்ட்ஸ் எழுதணும் அந்த ஆர்கனைசேஷன்ல அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா நம்ம மேனுவலா தெரிஞ்சுக்கணும். ஆனா சிஸ்டமைஸ்டு அக்கௌண்ட்ஸா இருக்கும்போது இந்த ரிப்போர்ட்னா எங்க இருக்குங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். சிம்பிள். டேலில நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மெயின் ஸ்கிரீன்ல இருந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுப்போம். டேலி ஸ்கிரீன் தெரியுதா? இதுல நம்ம வந்து அக்கௌண்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட் புக்ஸ் எடுப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர், ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த கேஷ் புக்கு, அதுக்கடுத்து சேல்ஸ் ரிஜிஸ்டர், பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர், டெபிட் நோட் ரிஜிஸ்டர் ஃபார் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், கிரெடிட் நோட் ரிஜிஸ்டர் ஃபார் சேல்ஸ் ரிட்டர்ன், ப்ராப்பர் ஜேர்னல். ஓகேங்களா? சோ இந்த 6ம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 6 சப்சிடரி புக்ஸும் அக்கௌண்ட் புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியில வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ங்கிறத எடுத்து அவுட்ஸ்டாண்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள்ஸ், பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த 2 ரிப்போர்ட்டும் நம்மளுக்கு வந்து என்னன்னா இங்க எடுத்து பார்க்கணும். ஓகேங்களா? டோட்டலா ரிசீவபிள்ஸ் எவ்வளவு, பேயபிள்ஸ் எவ்வளவு, அதை எப்படி ப்ராப்பரா நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அமௌண்ட் அப்படிங்கறத கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் வந்து இங்க நம்மளுக்கு தனியா இருக்கு. சோ இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மினிமம் ஒரு 10 days வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 10 days இதுக்கு போதும். 10 daysல நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ்னா என்ன, பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர்னா, சேல்ஸ் ரிஜிஸ்டர்னா என்ன, இதை பத்தி டீட்டெயில் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து ஒரு 20 செஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பிசினஸ் அக்கௌண்ட்ஸை டேலில எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இப்ப நாம வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா டக்குன்னு கையிலே கணக்கு எழுதி என்ன இந்த வேல்யூ தானே வரணும், ஏன் டேலில இந்த வேல்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண தெரியணும் அப்படின்னா ஒரு பென்சிலை மட்டும் வச்சுட்டு கடன்னு நம்ம வந்து அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ணிட்டு வேல்யூவை நம்ம அரைவ் பண்ணி கொண்டு வர தெரியும். அந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு, அதாவது அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு என்ட்ரியை பார்க்கும் போதே இந்த என்ட்ரி பார்த்தாவே தப்புன்னு தெரியுது, ஏன் டெபிட் பண்ணிருக்காங்க, ஏன் கிரெடிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? சோ அதர்வைஸ் நாம ரெக்கார்ட் பண்ணும்போது கரெக்டா வந்து ரெக்கார்ட் பண்ண தெரியும். ஓகேங்களா? ஏன் டேலி வந்து இந்த என்ட்ரியை எடுத்துக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு மிஸ்டேக் வருது, என்ன ரீசனா இருக்கும், டெபிட் கிரெடிட் மிஸ்மேட்ச்னு வருது, எங்க மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கில் வந்து நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? ஒரு என்ட்ரியை பார்த்தோன்னே இது ஏன் பண்ணியிருக்காங்க இந்த என்ட்ரிங்கிறது நம்மளுக்கு தெரியும். தப்புனா தப்புன்னு தெரியணும், அல்லது ஏன் இந்த என்ட்ரி நடந்திருக்கு பண்ணியிருக்காங்கிறது தெரியும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இது 10 நாளைக்குள்ள எல்லாம் சொல்லி தந்துருவீங்களா அப்படின்னா கண்டிப்பா சொல்லி தர முடியும். ஓகேங்களா? ஈவன் தோ ஒரு காலகட்டத்துல வந்து பிகாம் படிச்சவங்களுக்கு கண்டிப்பா பேங்க்ல வேலை இருந்துச்சு. ஆனா இப்ப பிகாம் படிச்சவங்களுக்கு பேங்க்ல வேலைன்னு கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு தனியா வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுதணும். பேங்கிங் எக்ஸாம் தனியா எழுதணும். அது பிகாம் படிச்சவங்க எழுதுறாங்க, நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே எழுதுறாங்க. ஆனா இங்க பிகாம் படிச்சவங்க மட்டும் ஏன் அப்ப வேலை வாய்ப்பு அவங்களுக்கு பேங்க்ல இருந்துச்சு, இப்ப ஏன் இல்ல அப்படின்னா பேசிக் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சா போதும். மத்தபடி அவங்க வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிகாம் படிச்சிருந்தால் மட்டும்தான் பேங்க்ல வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனா ஒரு ஜெனரல் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர் எல்லாமே வந்து ஐசிடபிள்யூஏ, சிஏ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இந்த கிரேட்ல பாஸ் பண்ணவங்கள தான் ஜெனரல் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பினான்சியலுடைய ஸ்கில் வந்து அவங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? பினான்ஸ் அனலைஸ் வந்து பண்ண தெரியணும். ப்ராஃபிட் அதாவது ப்ராஃபிட் பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ண தெரியணும். ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ண தெரியணும். ஸோ அதுக்காக வந்து என்ன அப்படின்னா ஹை பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து காமர்ஸ் கிராஜுவேஷனா இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் கிராஜுவேஷனா இருப்பாங்க. ஆனா வந்து அடுத்தடுத்த லோயர் லெவல்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பிகாம் படிச்சவங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு சிம்பிளி வந்து டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணப்படுது, இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து ஏன் சிஸ்டம் வந்து இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதை மட்டும் அவங்க வந்து ஈஸியா வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பேங்க்ல வேலை வாங்கி கொடுக்கும்போது
நம்மளால வந்து ஒரு 10 நாள்ல அக்கௌண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்க முடியாதா? டேலியில வேலை செய்யறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாவே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளையில இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்கவுண்ட்ஸோடைய பேசிக் திங்ஸ் நம்ம வந்து வேற என்னென்ன நம்ம வந்து எதுல ஸ்டார்ட் பண்ணணும், எதுல முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதன்படி நம்ம வந்து போகலாம். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங். நாளையில இருந்து கரெக்ட்டா வந்து 8:30 to 9:30 நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா மேம்? ஓகேங்க சார். ஓகேங்க சார். கலியமூர்த்தி சார் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். சாரி, லைன்ல இருக்கேன் சார், லைன்ல இருக்கேன். ஓகே சார், ஓகே சார். லைன்ல இருக்கேன் சார். நான் இன்னைக்கு சார் டெய்லி பாஸ்வேர்டு மாத்துவீங்களா இல்ல இதே பாஸ்வேர்டு தானே? இல்ல இதே தான் இருக்கும். அதே லிங்க்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. இதே டயத்துக்கு இதே இது பண்ணிக்கலாங்க. 8:30க்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா 7:30 to 8:30 இன்னொரு செஷன் இருக்கும். சரிங்க சார். ஜிஎஸ்டி செஷன். அதை முடிச்ச உடனே நம்ம அப்படியே கண்டினியூஸா நம்மளோட செஷன். சார் சார் இப்போ நிறைய இந்த இதெல்லாம் சொன்னீங்கல்ல, சப்சிடியரி புக்ஸ், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இதுக்குள்ள ஸ்டடி மெட்டீரியல் எதுவும் கொடுப்பீங்களா சார்? கண்டிப்பா சார். ஆக்சுவலா வந்து நம்ம வந்து இதுக்கு நான் வந்து உங்களுக்கு பிராக்டிகல் நான் கொடுத்துருவேன். ஸ்டடி மெட்டீரியல் இந்த சென்ஸ் நம்ம வந்து நீங்க வீடியோ டியூட்டோரியல்ஸ் நீங்க பாத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்க வந்து நான் கொடுக்குற சின்ன சின்ன சாம்பிள் அண்ட் பிராக்டிஸை மட்டும் நீங்க பண்ணி பார்த்தா. சரிங்க சார், சரிங்க சார். ஓகே ஓகே சார். ஸ்டடி மெட்டீரியல் வேணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல புக்கா வாங்கிட வேண்டியதுதான். என்ன சார்? ஸ்டடி மெட்டீரியல் வேணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, +1 புக் மட்டும் தான். ஓகே சார், ஓகே சார். +2 புக் கூட தேவை கிடையாது, +1 புக் மட்டும் பார்த்தாவே போதும். சரிங்க சார். ஓகே சார். +1 அக்கௌண்டன்சி புக்குங்க. +1 அக்கௌண்டன்சி புக் மட்டும் வாங்கி படிச்சா போதும். அது நம்ம தமிழ் ஸ்டேட் போர்டு இருக்கு இல்லையா, அதுவே போதும். அது மட்டும். டேலிக்கு சார் அது தனியா? டேலிக்கு வந்து நம்ம வந்து தனியா நம்ம வந்து கொடுத்துருவோம். வீடியோ டியூட்டோரியல்ஸ் மட்டும் வந்துரும். சாம்பிள்ஸ்க்காக மட்டும் நான் வந்து உங்களுக்கு கண்டென்ட் கொடுப்பேன். சரிங்க சார். அதை நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கிறது. ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல் புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்றீங்களா சார் வாங்கிக்கிறதுக்கு வெளியில? ஸ்டடி மெட்டீரியல் ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு மார்க்கெட்ல புக் வரல சார். ஓ சரி. நம்ம வந்து என்ன பண்ணலாம், டேலி சொல்யூஷனே கொடுக்குறாங்க புக். ஆனா அது வந்து எஜுகேஷன் மோட்ல ஒர்க் பண்ற அளவுக்கு தான் கொடுக்கல. அவங்க வந்து லைசன்ஸ் வசல்ல ஒர்க் அவுட் பண்ற அளவுக்கு தான் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, காஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. 900. ரைட் சார், ரைட் நீங்க சொல்ல புரியுது. அதனாலதான் வந்து என்ன அப்படின்னா அதை நம்ம ரெஃபர் பண்ண முடிய மாட்டேங்குது. பட் அதர்வைஸ் நான் வந்து அதுக்கு நம்ம எஜுகேஷன் மோட்ல ஒர்க் பண்ற அளவுக்கு நான் வந்து MS வேர்ட்ல வந்து நான் வந்து நோட்ஸ் கொடுத்துருவேன். சரிங்க சார், சரிங்க சார். அதை நீங்க பேஸ் பண்ணி நீங்க வந்து ஃபீச்சர் ரெஃபரன்ஸ் கையில கொஞ்சம் மெட்டீரியல் இருந்தா தான் கொஞ்சம் ரெஃபர் பண்ண சௌகரியமா. நீங்க அக்கவுண்ட்ஸ் வந்து நீங்க படிக்கணும் அப்படின்னா, நான் எப்படி பார்த்தாலும் ஒர்க் பண்ற இடத்துல நம்ம வந்து ஒரு பில்ல பார்த்து தான் ரெக்கார்ட் பண்ண போறோம், ஒரு செக்கை பார்த்து தான் என்ட்ரி பண்ண போறோம், கொட்டேஷனை பார்த்து தான் என்ட்ரி பண்ண. பார்த்து என்ட்ரி பண்ற ஸ்கில் வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வரணும். சரிங்க சார். ஏன்னா பாக்குறது ஒண்ணா இருக்கும், என்ட்ரி பண்றது ஒண்ணா இருக்க கூடாது. அதுவே வந்து தனி ஸ்கில். ஓகேங்களா? சோ அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா டேலி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து புக் மெட்டீரியல் வேணும். நான் உங்களுக்கு இ-புக் கொடுத்துறேன். ஓகே சார், ஓகே சார். இன் ஃபியூச்சர்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதை நம்ம உங்களால முடிஞ்சுனா நீங்க ஸ்பைரல் பெயிண்டிங்கோட நீங்க போட்டுக்கிறீங்க. ரைட் சார். அது மாதிரி கொஞ்சம் இருந்தா தான் சார் நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் யூ. ஓகே, குட் நைட் சார். குட் நைட். குட் நைட் சார். தேங்க் யூ. தேங்க் யூ ஜாவேத் சார் அண்ட் வெங்கடேஷ் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார்.